அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 தமிழ் தகுதி தேர்வில் கலை சொற்கள் அறிவோம். அதில் நம்ம ஏற்கனவே 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9, 10 மற்றும் 11 வகுப்புகளுக்கான கலை சொற்கள் அறிவோம் வீடியோ கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது 12ஆம் வகுப்பில் உள்ள கலை சொற்கள் அறிவோம். அதுவும் அலுவலகம் சார்ந்த கலை சொற்கள் இங்கே அதிகமாக இடம்பெறும். ஆனால் ரொம்ப கவனமாக இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. 12ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் கலை சொற்கள் அறிவோம். இயல் 1 முதல் 9 வரை உள்ள அனைத்து கலை சொற்களும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம். சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம். ஃபிக்ஷன் புனைவு. இதெல்லாம் எக்ஸாமில் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நிறையா தடவை கேட்டிருக்காங்க. டிஎன்பிசியோட தமிழ் தகுதி தேர்வில் பல டைம் ரிப்பீட் ஆன கேள்வி இது தான். ஃபிக்ஷன் புனைவு. பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு. பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு. அச்சீவ் ஆவணம். மெனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி. மெனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி. பிப்ளியோகிராஃபி நூல் நிரல். பிப்ளியோகிராஃபி நூல் நிரல். பிளாட்ஃபார்ம் நடைமேடை. பிளாட்ஃபார்ம் நடைமேடை. டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர். அங்கே ஆப்ஷன் வைப்பாங்க, பயணச்சீட்டு ஆய்வாளர் அப்படின்னு. ஆய்வர், பயணச்சீட்டு ஆய்வர், அதான் மிகச்சரி. ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை. ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை. இதில் எது ரொம்ப எக்ஸாம்ஸ்க்கு கேட்கலாம் அப்படின்னா மெனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி கேட்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஃபிக்ஷன் புனைவு, சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம். இந்த 3 கேள்வியுமே ரொம்ப முக்கியம். ஃபிக்ஷன் புனைவு, சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம், மெனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி. நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? அடுத்து போகலாமா? அடுத்து லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம். லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம். ரயில்வே சிக்னல் தொடர் வண்டி வழிக்குறி. ரயில்வே சிக்னல் தொடர் வண்டி வழிக்குறி. மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்வண்டி. மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்வண்டி. லாபி ஓய்வறை. லாபி ஓய்வறை. டிப்ஸ் சிற்றுகை. டிப்ஸ் சிற்றுகை. செக் அவுட் வெளியேறுதல். செக் அவுட் வெளியேறுதல். மினி மீல்ஸ் சிறு உணவு அல்லது சிற்றுணவு. அரைவல் வருகை. அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம் கேட்கலாம். மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்வண்டி கேட்கலாம். செக் அவுட் கேட்கலாம். அரைவல் கேட்கலாம். செக் அவுட்னா வெளியேறுதல், அரைவல் வருகை. ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து இப்போ நம்ம பார்க்க வேண்டியதுலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும். கிட்டத்தட்ட ஒரு 5 வினாக்களில் கலைச்சொற்கள் அறிவோம்னு இடம்பெற்ற ஒரு 2 சென்டென்ஸ் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா பாஸ்போர்ட்டு. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா விசா. இந்த ரெண்டுமே நிறையா டைம் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. டிபாஸ்டர் புறப்பாடு. டிபாஸ்டர் புறப்பாடு. விசா நுழைவு இசைவு. விசா நுழைவு இசைவு. கன்வேயர் பெல்ட் ஊர்திப்பட்டை. கன்வேயர் பெல்ட் ஊர்திப்பட்டை. டொமஸ்டிக் ஃப்ளைட் உள்நாட்டு வானூர்தி. டொமஸ்டிக் ஃப்ளைட் உள்நாட்டு வானூர்தி. டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல். டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல். அஃபிடவிட் ஆணை உறுதி ஆவணம். அஃபிடவிட் ஆணை உறுதி ஆவணம். கண்டிப்பாக இது கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார எல்லை. ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார எல்லை. அலிகேஷன் சாட்டுரை. கண்டிப்பாக அந்த கேள்வி இடம்பெறலாம். அலிகேஷன் சாட்டுரை. எக்ஸாம்ஸ்க்கு கேட்க வாய்ப்பு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் கேட்கலாம், விசா கேட்கலாம், அஃபிடவிட் கேட்கலாம், ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் கேட்கலாம், அலிகேஷன் கேட்கலாம். அதிகார எல்லை, சாட்டுரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே 2025-26 தேர்வுகளில் கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா இது எல்லாமே அலுவலர் சார்ந்த ஒரு கலை சொற்கள் தான், கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பிலீஃப்னா பெயின் லீஃப்னா வாதி, கன்வென்ஷன் தண்டனை,
கன்வென்ஷன் தண்டனை. ஆர்டிஸ்ட் கவின் கலைஞர். ஆர்டிஸ்ட் கவின் கலைஞர். சவுண்ட் எஃபெக்ட் ஒலி விளைவு. அந்தலி வரணும், குண்டிலி வரணும், ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. அடுத்து சினிமாட்டோஃபோகிராஃபி ஒளிப்பதிவு. சினிமாட்டோஃபோகிராஃபி ஒளிப்பதிவு. நியூஸ் ரீல் செய்தி படம். நியூஸ் ரீல் செய்தி படம். அனிமேஷன் இயக்கு படம். அனிமேஷன் இயக்கு படம். மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம். மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம். ரொம்ப முக்கியமான ஒரு டைம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆடியோ கேட்டிங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக உதவும். அடுத்து டெபிட் கார்டு பற்று அட்டை. டெபிட் கார்டு பற்று அட்டை. டிமாண்ட் டிராஃப்ட் கேட்பு வரைவோலை. கேட்பு வரைவோலை டிடி என அழைக்கப்படும் டிமாண்ட் டிராஃப்ட். வித்ட்ரா ஸ்லிப்பு திரும்ப பெறல் படிவம். வித்ட்ரா ஸ்லிப்பு திரும்ப பெறல் படிவம். இதெல்லாம் வங்கிகள் சார்ந்த கலைச்சொற்கள். டெல்லர் விரைவு காசாளர். டெல்லர் விரைவு காசாளர். மொபைல் பேங்கிங் அலைபேசி வழி வங்கி முறை. மொபைல் பேங்கிங் அலைபேசி வழி வங்கி முறை. இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கி முறை. இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கி முறை. ஸ்டாம்பேட் மைப்பொதி. ஸ்டாம்பேட் மைப்பொதி ரொம்ப முக்கியம். ஸ்டாம்பேட் மைப்பொதி. ஸ்டேப்லர் தைப்பு கருவி. கம்பி தைப்பு கருவி. கம்பி தைப்பு கருவி. கம்பி தைக்கும் கருவி ஸ்டேப்லர். அடுத்து ஃபோல்டர் மடிப்புத்தாள். ஃபோல்டர் மடிப்புத்தாள். ஃபைல் கோப்பு. ஃபைல் கோப்பு. ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை. ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை. எரேசர் அழிப்பான். எரேசர் அழிப்பான். அப்ஸ்ட்ராக்ட் சுருக்கம். அப்ஸ்ட்ராக்ட் சுருக்கம். அக்கௌண்டன்ட்ஸ் ரோல் சம்பளப்பட்டி. சம்பளப்படி. அக்கௌண்டன்ட்ஸ் ரோல். அகாடமி கலைக்கழகம். அகாடமி கலைக்கழகம். ரஃப் டிராஃப்ட் முதல் வரைவு அல்லது செப்பற்ற வரைவு. செப்பற்ற வரைவு அல்லது முதல் வரைவு. செப்பற்ற வரைவு அல்லது முதல் வரைவு. அடுத்து பின்னாடி வர கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கே இருக்குது அப்படின்னா அந்த அப்பாலஜிஸ் சாரி இங்கே இன்னொன்று இருக்குமே இந்த இருக்குது. அக்கௌண்டன்சி கணக்கியல். அக்கௌண்டன்சி கணக்கியல். கணக்கியல். ரூட் புக் சாலை சுவடி அல்லது வழிச்சுவடி. அக்கௌண்டன்ட் கணக்கர். அக்கௌண்டன்சினா கணக்கியல். அக்கௌண்டன்ட் அப்படின்னா கணக்கர். டிராஃப்ட் ரூல் விதி வரைவு. டிராஃப்ட் ரூல் விதி வரைவு. அக்னாலஜ்மெண்ட் ஒப்புகை. அக்னாலஜ்மெண்ட்னா ஒப்புகை. ரூட்னா ரூட்ஸ் உழவர் அல்லது குடியானவர். அப்பண்டஸ் பின் இணைப்பு. அப்பண்டஸ்னால் பின் இணைப்பு. நோட் ஃபைல் அலுவலக குறிப்பு. இதான் ரொம்ப முக்கியம். நோட் ஃபைல் அலுவலக குறிப்பு. அப்ளாஸ் ஆரவார பாராட்டு. அப்ளாஸ் ஆரவார பாராட்டு. அப்ளாஸ் கேட்கலாம். ஆரவார பாராட்டு கேட்கலாம். நோட் ஃபைல் கேட்கலாம் அலுவலக குறிப்பு. டிராஃப்ட் ரூல் கேட்கலாம் விதி வரைவு. அக்கௌண்டன்ட் கணக்கர். அக்கௌண்டன்சி கணக்கியல். இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது ரூரல் டெவலப்மெண்ட். நாட்டுப்புற முன்னேற்றம் அல்லது கிராம முன்னேற்றம். இது கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா இதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அப்போ ரூரல் டெவலப்மெண்ட் நாட்டுப்புற முன்னேற்றம் அல்லது கிராம முன்னேற்றம். அப்ளையன்சஸ் துணைக்கருவிகள். அப்ளையன்சஸ் துணைக்கருவிகள். சேல்ஸ் டேக்ஸ் விற்பனை வரி. சேல்ஸ் டேக்ஸ் விற்பனை வரி. இந்த கலைச்சொற்கள் அத்தனையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 12th வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம். அடுத்த வீடியோ 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து வரும்.